Hello friends, welcome to Healthy Food Chef. நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சங்கரா மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீனை வந்து நல்லா அலசிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருந்து அலசிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ மீன் வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மண் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து மரச்செக்கு எண்ணெய், அதனால கொஞ்சம் இந்த மாதிரி நுர மாதிரி வரும். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிள்ளை 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், பேலீஃப் பிரியாணி இலை 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு. நான் கொஞ்சம் சாந்து அதிகம் கிடைக்கணுங்கிறனால அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை இதை கண்டிப்பாக நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு நல்லா அரைச்சிக்கோங்க குறைன்னு. இப்போ இது வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதங்கட்டும். அடுத்தது தக்காளியை இந்த மாதிரி கையில் கரைச்சிக்கோங்க. அப்போ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ ஒரு தக்காளியை நான் வந்து கையில் கரைச்சி அதில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி வந்து கொஞ்சம் மீன் குழம்புக்கு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி கொஞ்சம் அதிக புளிப்பு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மீன் போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அந்த புளிப்பு வந்து மீனில் இறங்கி அப்போ வந்து சரியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ என்னோடது வந்து பழைய புளி, அதனால் வந்து கருப்பாக இருக்குது. மீன் குழம்புக்கு இந்த மாதிரி கருப்பு புளியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் கலர் வந்து இப்படி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம பூண்டு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். 5 பல்லளவுக்கு பூண்டை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி முழுசாக லைட்டாக தட்டி போட்டுக்கலாம். அது வந்து நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அது வந்து தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நீங்கள் மீன் போட்டுக்கலாம். சிலருக்கு தேங்காய் போட்டால் மீன் குழம்புல பிடிக்காது. அதனால தேங்காயோடு சேர்த்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஸோ தேங்காய் தேவையான அளவுக்கு ஊற்றி தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. ஸோ தண்ணி கொஞ்சம் ஊற்றி இப்போ நம்ம மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இந்த மிளகாத்தூளோட லிங்க்கை வந்து நான் கடைசியாக கொடுக்குறேன். கூடவே வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இல்லை அப்படின்றவங்க வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சரி பார்த்து குழம்பை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மீனை வந்து அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்போ மீனை சேர்த்துக்கலாம். மீன் வந்து ஒரு 8 மினிட்ஸில் வந்து வெந்துடும். அதுக்கு மேலே ரொம்பவும் வேக வச்சோம் அப்படின்னா அது உடஞ்சிரும். பாருங்கள், குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மீன் பீஸை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுட்டு அதில் கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கோங்க. தூவி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கழித்து அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுருங்க. அது வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மீன் நல்லா வெந்து குழம்பு நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பதம் போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் கொதிக்க வச்சு கூட கெட்டியாக்கிட்டு அப்புறமே நீங்கள் மீன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் இறக்கிட்டேன். மீனில் நல்லா வெந்து நல்ல வாசமான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சிலர் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீன் குழம்பு எப்பயுமே சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் அந்த மீனில் வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.